ஹே காய்ஸ், ஸோ நேற்று சண்டே வந்து ஃபுல் டே எங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு கலரிங் காம்படிஷன் இருந்துச்சு. அதுலேயே வந்து போயிடுச்சு. போனதும் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே அவங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து அரோமா பேக்கரி இருந்துச்சு. அரோமா பேக்கரி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு நான் ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே போனால் பார்த்தா நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. லைக் எல்கேஜி யூகேஜி கேட்டகரிக்கே இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இது இல்லாமல் எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து காம்படிஷன்ஸ் நடந்துச்சு. ஸ்லாட்டாக. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் பிரேக் விட்டாங்க. சரி, பக்கத்தில் தானே உக்கடம் இருக்குது, அப்படியே ஆபிதா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் வாங்கியிருந்தோம். பிரியாணி வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஆபிதாவில் சாப்பிட்றோம். பட் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்ன மாதிரி இல்லை. ஜட்ஜஸ் எல்லாம் பேசினாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெடல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அ வின்னர். ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிலாம் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து வின்னர்ஸ் தான். அது முடிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் மெல்பார்ன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு, அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். ஸோ எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. உங்களோடது?